என்னடா என்ன காணாத என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உங்க முக்கியக்காரர் வந்துட்டாரு. மன்னவா மன்னவா எனது நாதா உன் மலரடி பணிந்தேன் சுவாமி. மன்னவா எனது நாதா உன் மலரடி பணிந்தேன் சுவாமி. உங்களுடைய பாதத்திலே நல்ல தங்கா மல்லிகை முல்லிகை இருவாச்சி கோந்து வந்தாரி வெற்றிவேல் செண்பக பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து என் மன்னவனுடைய பாதத்திலே கொட்டி கோடி வந்தனை செய்தியா. என் தேவி மாலையிட்ட நாள் முதலாக என்னைக்கு வந்து மன்னனுடைய பாதத்தை படிந்தாலும் சரியே வாழ்வாய் நல்ல தங்காய் என்று உன்னை வாழ்த்துவேன். என் பாதத்தில் வந்து என் தேவி படிக்கின்ற போது இன்னைக்கு எனக்கு எப்படி தெரியுமா சொல்லுகிறேன் தேவி. நல்ல தையா உன்னை வாழ்த்த நினைக்கும் போது
ஆயிரம் இருந்தாலும் என் சாமியார் இது வரைக்கும் கல்யாணம் உங்களுடைய மனசு ஒரு நாள் வரைக்கும் நீங்க கலங்கி நான் பார்த்ததில்லை. இல்லையம்மா மன்னா தேவி, நீங்க என்னைக்குமே இந்த நல்ல தங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் புருஷன் என்னைக்கு கலங்க கூடாது. மன்னா தேவி, அப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லலான்னு தாங்க வந்தேன். தேவியா, மன்னா என்னைக்கும் என் தேவியை நான் வாழ்த்துவேன். சரி, நம்ம நினைப்பு இருப்பதை நினைச்சு பார்த்தா உன்னை வாழ்த்த முடியல. இருந்தாலும் என்னைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை கிட்ட சொல்றேன்னு சொல்றீங்க. மன்னா என்ன தேவி, என் மனசுல உள்ளது இத்தனை வருஷமா நான் அவங்க கிட்ட ஒரு நாள் ஒரு பொழுது சொல்லல. இது வரைக்கும் சொல்லல. இன்னைக்கு நான் சொல்றது கேளுங்க. நல்ல தங்கா மன்னா தேவியா, மன்னன் தாய் மேல போய் சாமி. நம்ம நாட்டுல போராத பஞ்சம். இந்த பஞ்சத்துல 7 மக்களையும் பறி கொடுத்து அந்த நாட்டில் நம்ம வாழுது மாசாமி. அதனால நம்மளுக்கு எதிர்த்து என்னத்துக்கு ஆகுது? 7 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு நான் என் பிறந்த இடத்துக்கு போய் என் பிள்ளைங்க உசிரியாவது நான் காப்பாத்திக்கிட்டு
5 வயசுல அறியா பெண்ண மாலை இட்டேன். 10 வயசு எனக்கு 8 வயசு, உனக்கு 5 வயசு. மாலை இட்ட நாள் முதலா நான் மங்கிய ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறேன்னா, கூறு இட்ட நாள் முதலா இப்படி மன்னனை பிரிஞ்சு ஒரு நாள் நீ போறன்னு சொன்னதில்லையே தேவி. செத்து போனாதான் நம்ம ஒருவர் பிரிந்திருப்பது. எத்தனை வருஷமா என் தாய் வீடு போறேன்னா என்னைக்காவது சொல்றீங்க? நம்ம 2 பேரும் அப்படித்தானே பேசிட்டோம். இன்னைக்கு திடீர்னு தாய் வீடு போறேன்னு சொல்றியப்பா. 7 மக்கள் உயிரோட இருக்கணுங்க தேவி. 7 மக்களும் செத்து போய் நம்ம இருந்து என்னத்துக்கு சாமி ஆகுது தேவியா? அதனால என் 7 மக்களையும் கூட்டிக்கிட்டு என் தாய் வீட்டுக்கு போய் தேவி, எங்க அண்ணன் நல்ல தம்பி, எங்க அண்ணன் நல்ல அண்ணன் இருந்தா நம்மளுக்கு என்னங்க எத்தனையும் நம்மளுக்கு செஞ்சு சீரு சிறப்போடு நான் மறுபடியும் இங்க வருவேங்க. ஆனால் நல்லத்தங்க மன்னா எப்படி என்றால், தாய் இருக்கிற வரை தன் பிள்ளை சீராடுன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு தாய் இல்ல, தந்தை இல்ல. தாய் தந்தை இல்ல, அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. அண்ணன் தான் கூட பிறந்தாரு. ஆனா அண்ணியுமா கூட பிறந்தது. அதனால இன்று தினத்துல நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா நல்லத்தங்க? இதோ சொல்லுகிறேன் தேவி. வாழ்ந்திருந்து போனவானா நம்ம வாயில் கலக்கலம்மா தேவியா நல்ல நம்ம இருக்கிற நிலையில இன்னைக்கு போக கூடாது தேவி. மண்ண வாட்டி தட்டி போக வேண்டாம். நம்ம சரியா வாழ்ந்திருந்து போனோமானா நமக்கு வண்ணப்பாய் போடுவாங்க, பாய் என்று அழைப்பாங்க, வண்ணப்பாய் விரிப்பாங்க. இலவாழ தோட்டம் போய் முகவாழ இலைய அறுத்து வந்து சண்டையிடுவார்கள். ஆனா தேவி, நம்ம இருக்கிற நிலையில கெட்டு முறிஞ்சு நம்ம நாட்டுல பஞ்சம்னு சொல்லி 7 பிள்ளைகளை நீ கூட்டிக்கிட்டு போனீனியா, உன்னை வாய் என்று அண்ணி அழைக்க மாட்டாள் அம்மா. உனக்கு கிழிஞ்ச பாயை கூட போட மாட்டாங்க, கொட்டளையில கூட கூழ் கொடுக்க மாட்டார்கள். மன்ன வார்த்தையை கேள்வாய் நல்ல தங்கா, நீ போக வேண்டாம் என்று சீரத்து போச்சு. ஆமாம்மா, மாதாளான இடத்துல காலையில் எடுத்து வைக்க வேணாண்டி நல்ல தங்கா. வேண்டா தேவி, போக வேணாண்டின்னு சொல்றீங்களா? ஆமா தேவி. மன்னா தேவியா, என் மக்க மாறியாரு பேத்தி பாத்தீங்களா சாமி? தேவி நல்ல தங்கா, மன்னா மக்கள் 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 என்று சொல்லியே மக்கள் பசியா இருக்கிறாங்க. நம்ம நாட்டுல ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீ மக்களை வச்சே பேசி பிள்ளைக்கு 7 சீர துணிய வகுத்தல கட்டிக்கிட்டு இருக்குதுங்க தேவி நல்ல தங்கா. மக்களுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னங்க சொல்லுகிறேன். அண்ணாங்க மலையாளி வருகிறேன்.
எனக்கெனு அங்கத்துல 7 பிள்ளைகள் பிறந்து விட்டது. தந்தையாகிய நான் இருக்கிறேன் மலையை போல. மலையேறி நான் விறகு வெட்டி, நம்ம நாட்டு தான் பஞ்சம், மலையேறி விறகு வெட்டி நான் அடுத்த நாட்டுல அயல்நாட்டுல எடுத்து சென்று அதை வில மாறி மக்கள் பசி தீக்கிறேன். காடேறி நான் காட்டு புல்லெடுத்தாவது புள்ள பசிய தீக்கிறேன். நீ போறன்னு சொல்லாதம்மா, என்ன வண்டியா விட்டுட்டு போகாத தேவி. நல்ல தங்க தேவியா மலையேறி விறகு வெட்டி மலையேறி விறகு வெட்டி இந்த மைந்த பசி தீக்கர்னு சொன்னா இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளை ஏசும், நம்மளை தூசும். இந்த வாழ்க்கை நம்மளுக்கு வேணாங்க தேவி. நம்ம நாட்டுக்கே மன்னனா இருந்து நீங்க இந்த வேலைக்கு போகலாமா சுவாமி? ஆனா தேவி நல்லத்தங்கா அண்ணா, நீ எத்தனை சொன்னாலும் என் மனம் ஏற்காதம்மா. நீங்க எத்தனை சொன்னாலும் சரி, தடி போட்டு தடி நிறுத்தினாலும் இந்த நல்ல தங்கால போறவளை பிடிச்சு நிறுத்த முடியாது. இந்நாள் வரைக்கும் மன்னன் சொன்னா சரி மன்னா என்று சொல்லுவாய், நீ சொன்னா நான் சரி தேவின்னு சொல்லுவேன். பெத்தவளுக்கு தான் தெரியும் சாமி பிள்ளையோட அருமை. இன்னைக்கு எப்படிமா இப்படி அடவாதத்துக்கு பிடிவாதமா பேசுறிய தேவி? நான் மட்டுமா பேசுறேங்க, குந்திரிக்கிட்டு இருக்கிறது நாலு எப்படி பேசுது பத்தீங்களா? அதனால அது எல்லாம் வந்துங்க பஞ்சத்துக்கு ஆண்டியா பரம்பரையா ஆண்டியா? பஞ்சத்துக்கு ஆண்டியில பரம்பரையா ஆண்டியா? பரம்பரையா ஆண்டியா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பஞ்சத்துக்கு புதுசா வரத்தவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாதுமா. பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. நாடகத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கூத்த பத்தி. சும்மா கும்மி அடிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாதுமா. அந்த மாதிரி மண்ணா. அதனால நான் போயிட்டு வரேங்க. இந்த அண்டமே இடிந்து மண்டமே விழுந்தாலும் சரி, அகிலத்திலே நீரற்று போனாலும் சரி, கிழக்கு உதித்து மேற்கு அஸ்தமாக கூடிய சூரியனாகப்பட்ட நிசமாறி உதித்தாலும் சரி, என் தேவிய நல்லத்தங்கால விட்டு நான் பிரிய மாட்டேன் அம்மா.
தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க தேவி. நீ எனக்கு மனைவியா வர்ற வரைக்கும் எங்க அம்மாவை நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னைக்கு சிறு வயசுல வந்து 5 வயசுல மண்ணான்னு சொல்லி கைப்பிடித்து அரமனைக்கு வந்தையோ அன்னைக்கே நான் தாயை மறந்தேன். தாரம் என்று சொல்லி உன்னை வைத்திருக்கிறேன். தாய் கோப்பான என் தேவி. நீ சொன்னதுல ஏதாவது மாற்றம் உண்டா? அதனால உன்னை நான் விடமாட்டேன். போயிட்டு வரங்க. என் போக வேண்டாம். பேச்சு கேளுங்க. போக வேண்டாம். என்னுடைய 7 பிள்ளைங்க இருக்குது. என் 7 மக்களையும் கூட்டிக்கிட்டு வரேன். என் 7 பிள்ளைகள் வந்து பஞ்சம் பசி எங்கெல்லாம் தாங்க முடியல. நாங்க மாமமுட்டுக்கு போறோம்னு என் மக்கமாரு சொன்னா எங்களை வழி அனுப்பி வைங்க. ஆனால் தேவி என் பிள்ளைங்க போகானான்னு சொல்லிட்டா நான் போகல பண்ணா. நல்ல தங்கா, நம்ம வாழ்க்கையே மக்கள் கையில் தான் இருக்குது. 7 பிள்ளைகளை நீ கூட்டிட்டு வா. ஆனா பிறந்தது மட்டும்தான் வயிற்றுலமா வளர்த்து ஆளாக்கின தந்தை நான் தானே. 400 மேனியா பொழுதூர் வனமா நம்ம பிள்ளைகளை தரையில விட்டா தரபூசி கடிக்கும்னு சொல்லி என் தோளாலேயே நான் தொட்டில் கட்டி கொள்ளுவேன். தொட மேலேயே நடப்புழக்குவேன். மாறால் தொட்டில் கட்டி கொள்ளுவேன். மடி மேலேயே நடப்புழக்குவேன். பிறந்தது மட்டும்தான் வயிற்றுல. ஆனா வளர்த்ததெல்லாம் நான் தானே. பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். இது வரைக்கும் தந்தை பேசுதான் கேட்டாங்க. ஆனா இன்னைக்கும் நீ மாமா வீட்டுக்கு அண்ணன் அப்பா வீட்டுக்கு போறன்னு கூப்பிட்டாலும் நான் தந்தை வீட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி பிள்ளைகள் வரலன்னா நீ கூட்டிட்டு போக கூடாது. போகல சார். ஆகட்டும் தேவி. என் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரேன். கூட்டி வாமா.